கோவில்களை சுத்தப்படுத்தும் பணிக்கு உழவார பணி என்று பெயர். இதை ஏன் உழவாரம் என சொல்ல வேண்டும்? சுத்தப்படுத்துதல் என்றே சொல்லி இருக்கலாமே என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம். உழவாரம் என்பது ஒரு கருவி. தோசை சுடும் சட்டாப்பை போன்ற வடிவத்தில் இது இருக்கும். மற்றொரு தோற்றத்தில் தட்டையான மண்வெட்டி போலவும் இருக்கும். இதை திருநாவுக்கரசர் எந்நேரமும் கையில் வைத்திருப்பார். எந்த கோவிலுக்கு போனாலும் தேவையற்ற புல் பூண்டுகளை இந்த கருவியால் அகற்றுவார். அந்த கருவியின் பெயரால் கோவிலை சுத்தப்படுத்தும் பணிக்கு உழவார பணி என பெயர் வந்தது. திருவாரூரில் புகழன்னார் மாதவியார் தம்பதிகளுக்கு பிறந்த புதல்வரே திருநாவுக்கரசர். தேவாரம் பாடிய மூவரில் மிக அதிக ஆண்டுகள் வாழ்ந்தவர் இவரே. 81 வயது வரை இவர் வாழ்ந்தார். 6ஆம் நூற்றாண்டு முதலே தமிழகத்தில் உழவார பணி தொடங்கிவிட்டது. இதை தொடங்கி வைத்த பெருமை திருநாவுக்கரசரையே சேரும். அவரை பின்பற்றி நமது ஊர் கோவில்களையும் சுத்தமாக வைத்திருக்க ஏற்பாடு செய்வோம்.